எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான சோள தோசை தான் செய்ய போகிறோம். ஒரு சத்தான தோசை தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன ஊற வச்சுக்கலாம், எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சோளம் தோசை செய்யறதுக்கு நான் 1 டம்ளர் சோளம் எடுத்துக்கிட்டேன். நல்லா வெள்ளை சோளமாக பார்த்து கடையில் வாங்கி எடுத்துக்கங்க. இந்த சோளம் சூப்பராக இருக்கும் செய்யறதுக்கு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 8-9 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இது 1 டம்ளர் சோளம் எடுத்துருக்குறேன். இந்த சோளம் நம்ம தோசைக்காக தான், வெறும் சோள தோசை தான் செய்ய போகிறோம். இது ஒரு 8-9 மணி நேரம் நல்லா ஊறட்டும். தோசைக்கு நல்லா ஊறணும், நைஸாக அரைக்கணும் இல்லையா, அதனால் 8-9 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாருங்கள், சோளம் ஒரு 8-9 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அரைக்கும் போது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நான் சோளம் எடுத்துக்கிட்டு அதே டம்ளரில் அரை டம்ளர் அவல் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். சோளம் எடுத்த அதே டம்ளரில் அரை டம்ளர் தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அவல் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கம்மியாக இருக்கிறதுனால கிரைண்டரில் அரைக்க வேணாம், மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். துருவி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். 1 கப்பு சோளத்துக்கு அரை கப்பு தேங்காய் துருவினது, அரை கப்பு அவல். இது எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக பஞ்சு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக நம்ம பஞ்சு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். சோள தோசைக்கு எவ்வளோ நைஸாக அரைக்கிறோமோ அவ்வளோதான் தோசை நல்லா அப்படியே பூ மாதிரி மெத்து நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இப்போ தட்டு போட்டு மூடிட்டு நம்ம காலையில் தோசை செய்கிறதுக்கு நல்லா மாவு ஒரு 7-8 மணி நேரம் புளிச்சிடும். சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு மாவு புளிக்குதோ அந்த அளவுக்கு இந்த சிறுதானியங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். காலையில் நம்ம தோசை செய்யலாம். பாருங்கள், ஒரு 8-9 மணி நேரம் முன்னாடி அரைச்சி மாவு நல்லா புளிச்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள். தோசைக்கு நல்லா சூப்பராக புளிச்சு போச்சு மாவு. சோளம் சேர்த்ததுனால சோடா உப்பு சேர்த்துக்கோனா, உப்பு மட்டும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தோசை கொஞ்சம் நல்லா கலராக வரத்துக்கு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா மாவு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம சட்னி செய்யலாம். இந்த தோசைக்கு காரசாரமாக சட்னி இருந்தால் தான் சோள தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு ஒரு பக்கம் இருக்கட்டும். சோள தோசைக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டுங்கன்னா தோசை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் 1 எடுத்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலையும் பெருசாக இருந்தால் எடுத்து போட்டுன்றதுனால நான் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்து சும்மா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் ரொம்ப வதங்க வேணாம், சும்மா 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். வெறும் சோளமாக கூட நீங்கள் தோசை செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் தாளித்து போடும்போது அந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் பச்சை மிளகா எல்லாம் சேர்ந்து தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சட்னி இல்லைன்னா கூட வெறும் தோசையை சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸ்டவ் கம்மி பண்ணிவிட்டு நம்ம மாவில் ஊற்றிக்கலாம். தாளிச்சதில் மாவில் ஊற்றிட்டு நல்லா கலந்து வச்சிட்றேன். இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தோசை ஊற்றிக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு மெயின் தக்காளி போடணும். தக்காளி தேங்காய் சட்னி இது. தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 4 வரமிளகா 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 4, ஒரு அரை மூடி தேங்காய் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி. இதுதான் இந்த சட்னிக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. பச்சை மிளகாவும் வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகாவும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில சட்னிக்கு பச்சையாக போடணும், சில சட்னிக்கு நம்ம வதக்கிட்டு போட்டால் நல்லாயிருக்கும். இந்த சட்னி தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்கும் நம்ம வச்சு மதியம் நைட்டு கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தட்டில் இதை மாற்றிட்டு நம்ம தக்காளி வதக்கிக்கலாம். எண்ணெய் இல்லாமல் அப்படியே வெறும் தேங்காய் வதக்கினதை மட்டும் சேர்த்துக்கலாம். அதே எண்ணெயில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா அப்படியே மசிகிற மாதிரி வதங்கணும். அப்போ தான் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும்.
இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். நம்ம சட்னிக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுட்டு அந்த சூட்லேயே வந்து நல்லா வெந்துடும். ஆறத்துக்குள்ளே வந்து சூட்லேயே வந்து கொத்தமல்லி வந்து நல்லா வெந்துடும். வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வதக்கின தக்காளி வந்து நல்லா சூடாகட்டும். அப்புறமா வந்து நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். நம்ம சட்னிக்கு ரெடி பண்ண தேங்காய், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா வந்து ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு அதுக்குள்ளே தக்காளி ஆறிடும். அதை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து அரைச்சிக்கிட்டேன் நான். இப்போ வந்து தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். சட்னி பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சட்னியை வந்து தாளிச்சிக்கலாம். அப்படியேவும் சாப்பிட்லாம், ஆனால் தாளித்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி கடாய் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் கடுகு இதையும் சேர்த்துக்கலாம். இந்த 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு 6 பல்லு பூண்டு வந்து தோலோடு நறுக்கி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சதை இந்த சட்னியோடு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சூப்பரான தேங்காய் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், தோசைக்கல்லை வச்சுட்டோம். தோசைக்கல்லை வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். என்ன தோசை? சோள தோசையா? சோள தோசை. தோசை ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் லேசாக வந்து மேலே வந்து அப்படியே எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் வந்து தோசை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் எடுத்து திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா வந்து ஓட்டையே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா பூ மாதிரி நல்லா மெத்துன்னு இருக்கும். இந்த தோசை மாவு வந்து கொஞ்சம் வந்து தண்ணி அதிகமாகிடுச்சு. சோள தோசைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நீங்கள் வந்து அரைக்கும் போதே வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிங்க. நான் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்ததுனால மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா அடை மாதிரி வந்து நல்லா அப்படியே பன்னு மாதிரி எழும்போது சூப்பராக இருக்கும் தோசை. கொஞ்சம் தண்ணியை வந்து கம்மியாக போட்டு அரைச்சிக்குங்க. பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுட்டேன். இன்னொரு பக்கம் வெந்துருச்சு, தோசை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக ஊற்றிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கணும் தோசை. சோள தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம இந்த தோசையை வந்து எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான சோள தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவும் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான சோள தோசையும் தேங்காய் தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து கொஞ்சம் வந்து கனமாக வந்து தோசை ஊற்றிருக்குறோம். ஆனால் இங்கே பாருங்கள், அப்படியே பூ மாதிரி வரும். ஏன்னா வெறும் சோள தோசை தான், ஒரு சத்தான சிறுதானிய தோசை. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வந்து சோள தோசையும் தேங்காய் தக்காளி சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.